இது கேடெக் பிராண்டோட 5.1 ஆம்பிளிஃபையர் போர்டு. இதில 5 சேனலுக்காக TDA 2030 ஐசியும், சப்வூஃபருக்காக டிப் 142, டிப் 147 டிரான்சிஸ்டரும் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. TDA 2030 ஐசி சிங்கிள் பவர் சப்ளைலையும், டிப் 142, டிப் 147 டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ண அந்த சப்வூஃபர் செக்ஷன் வந்து டுவல் பவர் சப்ளைலையும் ஒர்க் ஆகுது. இதிலேயே உங்களுக்கு ரெக்டிஃபையரும் வந்துடுறதுனால நீங்க தனியா ரெக்டிஃபையர் பண்ண வேண்டாம். இதில டயோடு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 3 மிக்ஸ்லயும், கெப்பாசிட்டர்ஸ் எல்லாமே டிஜிகேப்லயும் போட்டிருக்காங்க. போர்ட்லயே உங்களுக்கு ரெக்டிஃபையர் வந்துடுறதுனால, போர்டு ரொம்ப காம்பேக்ட்டா இருக்கு. இதனால கேபினெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம காம்பேக்ட்டா ஆம்பிளிஃபையர ரெடி பண்ணிடலாம். இதில போட்டிருக்கிற ஐசியும், டிரான்சிஸ்டரும் எஸ்டி கம்பெனியோட. ஸோ, அதனால உங்களுக்கு குவாலிட்டி வைஸும் நல்லாயிருக்கும். ஹீட் இஷ்யூ அவ்வளவா இருக்காது. ஸோ, உங்களுக்கு கம்பெனியா இருக்கிறனால உங்களுக்கு லைஃபும் வரும். இப்போ இதில என்ன பவர் சப்ளை யூஸ் பண்ணணுன்றத பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மினிமம் நீங்க 12012 ஒரு 3 ஆம்ப்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து மேக்ஸிமம் 24024 ஒரு 5 ஆம்பியர்லேருந்து ஒரு 8 ஆம்பியர்க்குள்ள நீங்க யூஸ் பண்றப்போ நல்ல ரிசல்ட் எடுக்கலாம். இப்போ இதோட வாட்ஸ் அவுட்புட் எவ்வளோன்னு பார்க்கலாம். வாட்ஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா, TDA 2030 ஐசி மினிமம் 14 வாட்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 18 வாட்ஸ் வரையும் நீங்க அதில அவுட்புட் எடுக்கலாம். அதாவது நீங்க குடுக்குற பவர பொறுத்தது தான் அது. சேம் இதே தான் சப் செக்ஷனுக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 12012 ஒரு 3 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர் வாட்ஸ் கால்குலேஷன் பார்க்கலாம். ஆக்சுவலா டிரான்ஸ்ஃபார்மரோட வாட்ஸுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ் அதாவது பவர் ஈக்குவல் டூ வோல்ட் ஆம்பியர் மல்டிப்ளை பவர் ஃபேக்டர். இப்போ நம்ம எடுத்துருக்கிறது 12012 டிரான்ஸ்ஃபார்மர் 3 ஆம்பியர் ஓகேவா? இப்போ அந்த 0ன்ற அந்த டேப்பிங்க விட்டுருங்க. ஆக்சுவலா அது என்ன டிரான்ஸ்ஃபார்மர்ன்னு பார்த்தீங்கன்னா, 12க்கும் 12க்கும் நீங்க மல்டிமீட்டர்ல அக்ராஸா வைக்கிறப்போ, அதில மொத்தம் 24 வோல்டேஜ் காட்டும். ஸோ, நம்ம 24 அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஆம்பியர் 3 ஆம்பியர் ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட்டு நம்ம வோல்ட் ஆம்பியர கண்டுபிடிக்கணும். அதுக்கான ஃபார்முலா தான் V இன்டு I. நமக்கு வோல்டேஜ் தெரியும் 24 வோல்டேஜ் அப்படின்னு. ஆம்பியரும் தெரியும் 3 ஆம்பியர் அப்படின்னு. ஸோ, வோல்ட் ஆம்பியர் ஈக்குவல் டு V இன்டு I. வோல்டேஜ் நமக்கு தெரியும் 24 வோல்டேஜ் அப்படின்னு. கரண்ட்டும் தெரியும் 3 ஆம்பியர் அப்படின்னு. ஸோ, டோட்டலாக மல்டிப்ளை பண்ணுறப்போ நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 72 வோல்ட் ஆம்பியர் ஓகேவா? இப்போ பவர் ஃபேக்டரை நம்ம 1ன்னு வச்சுக்கிறோம். ஸோ, இதோட வாட்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தம் 72 வாட்ஸு இந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து நம்ம அவுட்புட் எடுக்க முடியும். இதுலேயும் நமக்கு கோர் லாஸ், காப்பர் லாஸ் இதெல்லாம் இருக்குது. ஒரு 1லேருந்து ஒரு 5% வரையும் உங்களுக்கு இது இருக்கும். இருந்தாலும் நம்ம வந்து 72 வாட்ஸ்னே வச்சுப்போம் ஓகேவா? இப்போ இருந்தாலுமே நம்ம ஸ்பீக்கர் என்னென்ன ஸ்பீக்கர் கொடுக்கலாம் அப்படின்றத பற்றி பார்ப்போம். மினிமம் நீங்கள் ஒரு 3 இன்ச்சு ஸ்பீக்கரில் ஒரு 20 வாட்ஸில் ஒரு 5 ஸ்பீக்கர் தாராளமாக யூஸ் பண்ணலாம். சப்வூஃபர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சில் ஒரு 80 வாட்ஸ் சப்வூஃபரும், அப்படி இல்லை அப்படின்னா 6 இன்ச்சில் ஒரு 80 வாட்ஸ் அதை மாதிரி யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு ஒரு சின்ன ரூமில் கேட்குற அளவுக்கு நீங்கள் ரிசல்ட் அதுலேருந்து எடுக்க முடியும். நான் பர்சனலாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் நான் உங்களுக்கு இந்த இதை சொல்கிறேன். இப்போது கனெக்ஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் எப்பயுமே சரி ஒரு கனெக்ஷன் கொடுக்குறப்போ ஃபஸ்ட்டு பவர் சப்ளை இன்புட் கொடுக்கணும், அப்புறம் சிக்னல் இன்புட் கொடுக்கணும், அப்புறம் நம்ம தேவையான அவுட்புட்டை எடுக்கணும் ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பவர் சப்ளை எங்கே கொடுக்கலான்றதை பற்றி பார்க்கலாம். இப்போது டிரான்ஸ்ஃபார்மரோட செகண்டரியில் டேரெக்டாக நீங்கள் இந்த வீடியோவில் காட்டுற இந்த 3 டெர்மினலில் நீங்கள் டிரான்ஸ்ஃபார்மரோட செகண்டரியை இந்த இடத்துல கொடுக்கணும். அதாவது 12012 அப்படி இல்லைன்னா 24024ன்னு இந்த இடத்துல நீங்கள் பவர் சப்ளை இன்புட்டு இந்த இடத்துல தான் நீங்கள் கொடுக்கணும். இப்போ அடுத்து ஸ்பீக்கர் அவுட்புட் எங்கே எடுக்கலான்றதை பற்றி பார்ப்போம். இந்த இடத்துல ஸ்பீக்கர் ஃபஸ்ட்டு சேனலுக்கான கிரவுண்டும் அது கீழே அதோட பாசிட்டிவ் டெர்மினல் நீங்கள் எடுத்துக்கணும். இது ஃபஸ்ட்டு சேனலுக்கான ஸ்பீக்கர் அவுட்புட். அந்த சேனலுக்கான இன்புட் வந்து இந்த இடத்துலையும் அதுக்கான கிரவுண்டை மேலேயும் நீங்கள் கொடுக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு சேனல். அடுத்து செகண்ட் சேனலோட ஸ்பீக்கர் அவுட்புட் இங்கேயும் அதுக்கான மேலே கிரவுண்டு மேலேயும் அதுக்கான ஆடியோ சிக்னல் இன்புட் இங்கேயும் மேலே கிரவுண்டும் நீங்கள் கொடுத்துக்கணும். அடுத்து தேர்ட் சேனல் அதுக்கான சிக்னல் இன்புட் இங்கேயும் லெஃப்ட் சைடில் அதுக்கான ஸ்பீக்கர் அவுட்புட்டும் நீங்கள் எடுத்துக்கணும். அடுத்தது ஃபோர்த்து சேனலுக்கான ஸ்பீக்கர் அவுட்புட் இது ஓகேவா? அதுக்கான சிக்னல் இன்புட்டு இந்த இடத்துல இருக்குது ஓகேவா? அடுத்தது ஃபைனலாக ஃபிஃப்த்து சேனல் அதுக்கு ஸ்பீக்கர் அவுட்புட்டு ஆடியோ சிக்னல் இன்புட்டு ஓகேவா? அவ்வளோதான். அடுத்தது சப்வூஃபர் செக்ஷன். இதுக்கு வந்து நீங்கள் ஆடியோ சிக்னல் இன்புட் கொடுக்கணும், ஸ்பீக்கர் அவுட்புட் எடுக்கணுங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஆடியோ சிக்னல் இன்புட் வந்து இந்த இடத்துல தான் நீங்கள் கொடுக்கணும் ஓகேவா? இந்த இடத்துல ஆடியோ சிக்னல் இன்புட் கிரவுண்டு, அப்புறம் ஸ்பீக்கர் அதுக்கான கிரவுண்டு இந்த இடத்துல நீங்கள் எடுத்துக்கணும். அவ்வளோதான்.
ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. கண்டிப்பா சொல்றேன்.